வணக்கம். என் பெயர் டாக்டர் எம்ஏ ராஜா. எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையில் மூத்த ஆலோசகராகவும் இந்த புற்றுநோய் துறையின் இயக்குநராகவும் பணிபுரிகிறோம். இன்றைய நம்மளுடைய ஃபோக்கஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று ஒரு நோயாளிக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அதை விட நிறைய பொறுமை வேணும். எந்த நோயுமே இந்த மாதிரி சிக்கலான நோய்கள்லாம் ஒரு நாள்லையோ ஒரு வாரத்துலேயோ ஒரு தீர்வை எதிர்பார்க்கக்கூடாது. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, பல நோயாளிகளுக்கு அந்த பொறுமை இல்லை. அதுக்காகவே அங்கங்கே ஓடுறாங்க. அதுக்கு பதில் டாக்டர் மேலே நம்பிக்கை வச்சு சிகிச்சை செய்யணும். ரெண்டாவது, இது ரொம்ப அபூர்வமான நோய். அண்ட் இதுக்குரிய சிகிச்சையும் ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சிகிச்சை. இப்போ டாக்டர் கோபிநாத் சொன்னதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஒரு பெரிய ஒரு குழுவே இதில் அடங்கி இருக்கு. மருத்துவர்கள் மட்டும் இல்லாமல் பல சிறப்பு செவிலியர்கள், அது இல்லாமல் இந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட், இப்படி பல துறைகளுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய உழைப்பு எல்லாமே நமக்கு தேவை இருக்குது. இல்லாட்டி இதனுடைய சக்ஸஸ் வராது. ஏன்னா இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் கிடையாது. அதில் உயிர் பழிச்சு வருதுன்றது இன்றைக்கு உள்ள மருந்துகளாலையும் இன்றைக்கு நமக்குடைய சேவைகளால் தான் முடியுது. அதில் ஜனனி போல் இப்போ பல நோயாளிகள் வெற்றி பெறாங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இன்றைக்கி நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இந்தியாவில் ஆரோக்கியம் தரும் தலைநகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை தான். இந்தியாவிலேருந்தே பல பகுதிகளிலேருந்து ஆகட்டும், வெளிநாடுகள்லேருந்து ஆகட்டும், சுற்றி இருக்கிற நாடுகள்லேருந்து ஆகட்டும், மத்திய கிழக்கு நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள், இங்கேருந்தெல்லாம் பல நோயாளிகள் ஏன் சென்னையை நம்பி வராங்கன்னா, ஏன்னா இங்கே சரியான சிகிச்சை கிடைக்கும், மருத்துவர் சரியாக கவனிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜ், இந்த மஜ்ஜை தானம்ன்றது ரத்த தானம் மாதிரி. யார் வேணால், ஆரோக்கியமாக இருக்கிறவங்க யார் வேணால் கொடுக்கலாம். அதுக்கு அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய அந்த ரத்த வகை அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரியில் என்ட்ரு பண்ணால் யாருக்காவது நம்மளால் உதவ முடியும். இதனால் நம்மளுடைய ஆரோக்கியம் எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஒரு முறைக்கு கூடுதலாக கூட கொடுக்க முடியும். ஏன்னா இந்த மஜ்ஜையில் இந்த ஸ்டெம் செல்னு சொல்கிறது ஒரு அழிவில்லாத ஒரு அணு. அந்த அணு பிரியும் போது ஒரு அணு மறுபடியும் ஸ்டெம் செல்லாக தான் உருவாகும். அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டெம் செல்லுடைய எண்ணிக்கை குறையவே குறையாது. அந்த மற்ற அணு தான் மற்ற நமக்கு தேவையான அணுக்களாக மாறி ஒரு நோயாளியை காப்பாற்றுகிறது. அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த முயற்சியில் ஈடுபடணும், பொதுமக்களும் இதை தெரிவிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு வரேன். நன்றி. வணக்கம், நான் டாக்டர் கோபிநாதன், கன்சல்டன்ட் ஹெமட்டாலஜி அண்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் இன் எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட். இன்னைக்கு நம்ம பேச போகிறது சார் சொன்ன மாதிரி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன கண்டிஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா GATA2 இம்யூன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இது ஒரு முதிர்மை எதிர்ப்பு குறைபாடு நோய். முதன்மை எதிர்ப்பு குறைபாடுனா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு சில மரபணு மாற்றங்கள்னால ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்படி சொல்றப்ப GATA2ங்கிறது இந்த இம்யூனோ டெஃபிஷியன்சினால டிபி இன்ஃபெக்ஷன் அவங்களால ஃபைட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த நோய்க்கு ரொம்ப நாளடைவில், அதாவது 40 வயது 50 வயது ஆகும்போது பிளட் கேன்சராக மாறக்கூடிய ஒரு ரிஸ்க்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நோய்க்கு இது இல்லாமல், அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ, டிபி இன்ஃபெக்ஷன், AML மட்டும் இல்லாமல் பலவித உடம்புல இருக்க உபாதைகள் நடக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹியரிங் லாஸ், காது கேட்காம போகிறது, லங் டேமேஜ் ஆகிறது, ரெக்கரண்டாக ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றது, இது எல்லாமே ஸ்கின்ல லிம்ஃபடிமான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்கின்னோட கொழுப்புல ஒரு சில ப்ராப்ளம், பேனிகுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிளட் கேன்சர்லேயே பலவிதமான பிளட் கேன்சர்ஸ் இந்த பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். ஒன்று AML, MDS, CMMLன்னு சொல்லி பலவிதமான பிளட் கேன்சர்ஸ் இந்த பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். ஸோ இந்த நோயை முக்கியமாக ஃபுல்லாக ஒழிக்கணும் அப்படின்னா போன் மேரோ, எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை மூலமாக தான் ஒழிக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய டோனருமே ஹெல்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட அம்மா டொனேட் பண்ணாங்க, அவங்களோட அம்மாவுமே இந்த மரபணு இல்லாமல் ஹெல்தி செல்ஸோடு இருந்தால் மட்டும்தான் இந்த நோய்க்கு ஸ்டெம் செல்ஸ் டொனேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டெம் செல் டொனேஷன் கரெக்டான டைமில், பேஷண்ட்க்கு இன்ஃபெக்ஷனும் மற்ற உடல் உறுப்பு உபாதைகள் எதுவுமே இல்லாத டைமில் அந்த எலும்பு மஜ்ஜை செலுத்தினோமானால் இந்த நோய்களுக்கு லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்களை பிளட் கேன்சர்ஸ்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன், டிபி இன்ஃபெக்ஷன் போகாமல் நம்ம காப்பாற்றலாம். ஸோ இந்த நோய் ரேரான நோயாக இருந்தாலும் இதை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு எல்லாருக்குமே ஜென்ரல் பப்ளிக்கு தெரியணும். ஸோ எனி டைம் ஒரு இன்ஃபெக்ஷன் போகவே இல்லை, ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குன்னா கண்டிப்பாக மரபணு பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இது மாதிரி முதன்மை எதிர்ப்பு குறைபாடு ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். Subscribe to Walgan Television. Please subscribe Walgan Television.